ஹாய் கைஸ். iOS 26 இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு சில ட்வீக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எம்டி ஸ்பேஸில் ப்ரெஸ் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் விட்ஜெட்ஸ் ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பிரைட்னஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். கீழே வந்து டிஃபால்ட் மோடில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டார்க் மோட் ஆல்வேஸ் இருக்கணுமா, ஆட்டோவில் இருக்குமா. நெக்ஸ்ட்டு கிளியர் மோட். இது நல்லாயிருக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கீழே லைட் அண்ட் டார்க் அண்ட் ஆட்டோ 3 மோடும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோன்றது பார்த்தீங்கன்னா டே லைட்டில் ஒயிட் கலர்லேயோ, ஈவினிங் அண்ட் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா டார்க் கலர்லேயே அதுவும் ஷிஃப்ட் ஆகிக்கும். அண்ட் தென் டிண்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டம் போல் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, க்ரீனு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கீழே 3 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ. எனக்கு இந்த கிளியரில் லைட் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப் கார்னரில் ஒரு சின்ன டாகல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்லாம் போல்ட் ஆகும். டெக்ஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி ஃபார் ஆப்ஸ். எனக்கு டெக்ஸ்ட்டோடு தான் வேணும். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அண்ட் தென் எடிட் வால்பேப்பர். இது ஆஸ் யூஷுவல் இருக்குது தான். நம்மளுக்கு பிடிச்ச வால்பேப்பரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு. அண்ட் தென் ஃபைனலி எடிட் பேஜஸ். இதுவும் அதே தான். வேணா வச்சுக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கீழே இருக்கிற டிக் மார்க் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் போயிடும், அந்த பேஜஸ் போயிடும். வேணா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் பக்ஸ் இருக்குங்க.